காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப டேஸ்டியாக, ரொம்பவே ஹெல்த்தியாக டக்குன்னு செஞ்சிடலாம். பேன் கேக். நம்ம சாதாரணமாக செய்கிற பேன் கேக் இல்லாமல் கொஞ்சம் பன்னீர், அப்புறமா தேங்காய் துருவல் நெய்யில் போட்டு வதக்கி செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டாக 2 சாப்பிட்டாலே போதும். வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற பேன் கேக் தான். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கலாம். அந்த கிண்ணத்தில் ஒரு 2-3 வாழைப்பழத்தை, கொஞ்சம் பழுத்ததுனாலும் பரவாயில்ல, எனக்கு ரொம்ப கனிஞ்சதும் நல்ல பழமாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த வாழைப்பழம் பரவாயில்ல, உரிச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ஃபோர்க்கை வச்சு நல்லாவே மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் மிக்ஸி ஜாரில் கூட நீங்கள் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் சில பேருக்கு பேன் கேக் சாப்பிடும் போது வாழைப்பழம் தட்டுப்பட்டால் தான் அந்த டேஸ்ட், அந்த ஃப்ளேவர் பிடிக்கும். ஸோ அதனால் ஃபோர்க்கை வச்சு நம்ம நல்லாவே மசிச்சு எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. இப்போ இது கூடவே தேவையான அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அளவு பேன் கேக் செய்ய போகிறீங்களோ அந்த அளவு கோதுமை மாவு இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு, ஒரு சின்ன பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் ஒரு வாட்டி நல்லாவே கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்க போகிறோம். மொத்தமாக தண்ணி சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா தான் நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக தெரியும். மொத்தமாக தண்ணி சேர்த்துட்டா நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி தெரியாது. தண்ணி ஆயிடுச்சுன்னா பேன் கேக் அவ்வளோவா டேஸ்ட்டாக வராது. ஸோ இந்த கலவை ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் நிதானமாக இருக்கணும். நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ அந்த பக்கத்துக்கு இருந்தால் நம்மளுக்கு பேன் கேக் ஊற்றும் போது நல்லா டேஸ்ட்டாக ஃப்ளஃபியாக வரும். கெட்டியாக அல்லது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டியானமாக இருக்கும். ஸோ அப்போது நீங்கள் பால் அல்லது தண்ணி கூட சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை நான் சேர்த்துக்கலாம். இதுக்கும் லைட் சுகர் இருந்தால் நம்மளுக்கு சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி கரெக்டான கன்சிஸ்டன்சி இதுதான். இப்போ இது இருக்கட்டும். நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அடுப்பை பற்ற வச்சு பேன் வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு நம்ம துருவி வச்ச தேங்காய், பன்னீர் சேர்த்துக்கலாம். முதல்ல தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப கரிஞ்சக்கூடாது. லைட்டாக அந்த நெய் கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லாவே வறுத்து எடுத்துக்கிடலாம். பன்னீரை முழுசாக சேர்க்காமல் இந்த மாதிரி துருவி சேர்த்திங்கன்னா நம்ம சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சில குழந்தைங்க பன்னீர் சாப்பிடலைன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி கேட்டு சாப்பிடுவாங்க. ஸோ பன்னீரும் தேங்காயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டதுக்கப்புறமா இது கூட ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லாவே கிளறி விட்டுக்கலாம். கரிஞ்சிடக்கூடாது. கரிஞ்சால் நமக்கு ஸ்டஃபிங் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்காது. ஸோ இது கூட மறுபடியும் ஸ்வீட்னஸ்க்காக நாட்டு சக்கரை சேர்க்குறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் மண்டவளம் இல்லைனா பொடிச்ச மண்டவளம் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னொரு வாட்டி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். ப்ரௌன் சுகர் இது கூட சேர்க்கும் போது நல்லாவே மெல்ட் ஆயிரும் அந்த ஹீட்டுக்கு. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், வதக்கி எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஸ்டஃபிங் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இது பக்கத்தை வச்சிடலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம். தோசை டவா வச்சுட்டு கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கலாம். ரொம்ப பெருசாக வேணாம், கொஞ்சமாக உங்களுக்கு எந்த சைஸ் பிடிக்குமோ அந்த சைஸ் அளவு தோசை இல்லை ஊற்றிக்கலாம். கரைச்சி வச்ச மாவை ஊற்றிட்டு லைட்டாக நெய் அல்லது நீங்கள் ஆயில் எதுனாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்ட பட்டர் கூட சேர்த்துட்டு நல்லாவே 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்டஃபிங்கை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அமுத்தி விடணும். அப்போ தான் நமக்கு பன்னீர் அந்த தேங்காயோட இந்த தோசை கூட சாப்பிடும் போது சூப்பராக மெல்ட் ஆகி, அந்த சுகரில் மெல்ட் ஆகி ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். ஸோ நம்ம கரைச்சி வச்சுக்க மாவு எல்லாமே இந்த மாதிரி பேன் கேக் செஞ்சு எடுத்துக்கிடலாம். இதுக்கப்புறமா நம்ம அதாவது கொஞ்சமாக ஹீட் இருக்கும் போதே நமக்கு ஸ்டஃபிங் அது மேலே தூற்றி நம்ம செட் பண்ணிக்கணும். அந்த பேன் கேக் ஆறுச்சுன்னா அந்த பன்னீர் தேங்காய் கூட சேர்க்கும் போது அவ்வளோவா நல்லா மிக்ஸ் ஆகாது, திகடாக தெரியும். ஸோ அதனால் தோசை சூடாக இருக்கும் போதே நம்ம அதில் சேர்த்துலாம். ஸ்டஃபிங் சேர்த்துட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் அப்படியே கூட சர்வ் பண்ணலாம். பட் கிட்ஸ்க்குலாம் அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தா சாப்பிடுவாங்க இல்லையா. ஸோ அதனால் ரோல் பண்ணிவிட்டு கத்தியை வச்சு 2ஆக கட் பண்ணி நீங்கள் விருப்பப்பட்டால் இது கூட நட்ஸ் தூவிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஹனி நீங்கள் சேர்த்துக்கலாம். எப்படினாலும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சர்வ் பண்ணலாம். கிட்ஸ்க்கு கொடுத்தா மட்டும்
அவ்வளோதான், நம்ம டேஸ்டி அண்ட் ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. காலையில் டக்குன்னு எப்போதுமே இட்லி தோசை கொடுக்காம இந்த மாதிரி பன்னீர் தேங்காய்லாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி பேன்கேக் செஞ்சு கொடுங்க. கிட்ஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு டைம் கூட ரொம்பவே சேவ் ஆகும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.